என்பிஓ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்க்கெல்லாம் ஃபுல் சம்ஸ் நம்மளால எழுதிட்டே இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டாக இருக்கும்? இப்போ நான் டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் என்ன பண்ணுறோம் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. இதே ப்ரொவிஷன் ஃபார் டிப்ரிசியேஷன் வந்தால் என்ன ஸ்டெப்ஸு, அதான் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்தால் என்ன ஸ்டெப்ஸு. இப்போ ஹையர் பர்ச்சேஸ்னா ஜேர்னல் தான் முக்கியம். அப்போ ஜேர்னல் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எல்லா ஃபார்மரும் ஒன்று தான். அப்போ ஹையர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறோம், ஹையர் வெண்டாருக்கு என்ன பண்ணுறோம், ரீபொசஷன் வந்தால் என்ன ஆகுது. ஸோ அதை மட்டும் எந்த ஸ்டெப்ஸ் முக்கியமோ அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுட்டு, இப்போ எனக்கு இந்த 2, 7, 10, 11 அதான் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த சம்ஸ் மட்டும் நான் கீழே எழுதி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு எக்ஸாம் அப்போ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும். இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் எடுத்தீங்கன்னா 2 லாஸ் ஆஃப் ஸ்டாக் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா என்ன மெத்தட், ஏன்னா எப்பயுமே யூஸ் ஆகும். இப்போ இல்லை, நம்மளுக்கு சப்போஸ் ஃபியூச்சர்லையும் ஏதாச்சும் நம்ம ஸ்டெப்ஸ் மட்டும் பார்க்கணும்னாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே ஸ்டெப்ஸ் எல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரான்ச்னாலும் கரெக்டாக ஸ்டெப்ஸ் மட்டும் தான் எழுதிப்பேன். டெப்டாஸ் மெத்தட்னா என்ன ஸ்டெப்ஸ், அதுவே இன்வாய்ஸ் கொடுத்தா என்ன ஸ்டெப்ஸ், ஸ்டாக் டெப்டாஸ் ஆர் அனாலிட்டிக்கல் மெத்தட்ல என்ன, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்தா என்ன, இதுவே லாஸ் வந்து கொடுத்தா என்ன என்ட்ரி போடணும், என்ன டிஃபரன்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்லேயே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இருக்கும்ல. இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் கொடுத்தா என்ன, இந்த புக்ஸ் ஆஃப் பிரான்ச் புக்ஸ் கொடுத்தா என்ன, அதே டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், என்பிஓ, நெக்ஸ்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இப்போ ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னா நான் இந்த மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர், அப்போ இப்போ நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்தா என்ன பண்ணணும், ப்ரீபெய்ட் கொடுத்தா என்ன பண்ணணும் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அதெல்லாம் நம்ம ஈஸியாக 12th படிச்சிருப்போம். இப்போ எது உங்களுக்கு புதுசாக இருக்கும், இப்போ எனக்கு ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர்னா அது வந்தால் என்ன பண்ணணும், இதே குட்ஸ் இன் டிரான்சிட் எது நம்மளுக்கு புதுசாக இருக்கோ அதை மொத்தம் வேணால் நீங்கள் நோட்ஸ் பண்ணி எழுதி வச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் அப்போ பார்க்க. இந்த மாதிரி டியூ ஃப்ரம் டெப்டாஸ் கிரெடிட்டாஸ் வந்தா என்ன பண்ணணும், இதே ஃபர்னிச்சர் ரீப்ளேஸ் பண்றாங்க. ஏன்னா ஒரு சம்ல வந்து எல்லாமே புதுசா இருக்காது, ஜஸ்ட் ஒரு 1 or 2 தான் நம்மளுக்கு புதுசா கொடுத்துருப்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நீங்க தனியா எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கன்சைன்மெண்ட்டுக்கும் அதே தான், ஃபார்மட் தான் முக்கியம் கன்சைன்மெண்ட்டுக்கும். நெக்ஸ்ட் பிஆர்எஸ் அவள்தான்.